ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் டாக்டர் ஷண்முகா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ ஜாயிண்ட் பெயின்னு சொல்லுவாங்க. அந்த பெயினுக்கு சிம்பிளாக மூணே மூணு மசில் எனர்ஜி எக்ஸசைஸ், மசில் எனர்ஜி டெக்னிக் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். இப்போ எஸ்ஐ பெயின்னா முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன். சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட் பெயின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாயிண்ட் எங்கே இருக்குன்னா, கரெக்டாக எல்லாருக்குமே கரெக்டாக இந்த ரெண்டு பட்டுக்கும் நடுவில் இந்த இடத்துல பெயின் வரும். புரியுதுங்களா? அந்த ஜாயிண்ட் தான் இந்த இடத்துல உங்களுக்கு பெயினா பாருங்க நல்லா. ஸோ அந்த பட்டு இடத்துல பெயின் இருக்குதா, இந்த பட்டுக்கு நடுவில் இதுதான் எஸ்ஐ ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க, சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட். அந்த இடத்துல பெயின் இருந்துச்சுன்னா இந்த சிம்பிள் 3 எக்ஸசைஸ், அதாவது மசில் எனர்ஜி டெக்னிக் எக்ஸசைஸ், அதாவது ஐசோமெட்ரிக் கன்ட்ராக்ஷன் நம்ம அங்கே இருக்கிற மசிலுக்கு பண்ண போகிறோம். அது பண்ணும்போது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும், பட் அதுக்கப்புறம் ஒரு ரிலீஃப் கிடைச்சிரும் உங்களுக்கு. அந்த எக்ஸசைஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யாருக்கு இந்த எக்ஸசைஸ் சூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் பெல்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் ஹோல்டு பண்ணவோ, கையில் பிடிச்சி ஹோல்டு பண்ணவோ இல்லை தள்ளவோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பெல்ட் வந்து ரொம்ப ஈஸிங்க. அதனால நான் சொல்லுவேன், எல்லார் வீட்லையும் பெல்ட் இருக்கும் மேக்ஸிமம். பெல்ட் வச்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி படுத்துக்கோங்க. ஸோ அந்த பெல்ட்டை 2 காலுக்கும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க பெல்ட் இல்லைனா நீங்க சைடில் இப்படி பிடிக்கணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. நீங்க மட்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த பெல்ட்டும் நான் சைடில் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஹிப்பு வந்து உங்களுக்கு அப்டக்ஷன் பண்ண போறோம். அப்டக்ஷன் எக்ஸசைஸ் பண்ண போறோம். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் காலை வெளி பக்கமா இப்படி தள்ளணும். தள்ளி ஹோல்டு பண்ணுங்க. இப்போ பாருங்க, காலை நான் ரெண்டுமே வெளி பக்கமா தள்ளுறேன். ஸோ வெளிப்பக்கமா உள்ள இருந்து இப்படி தள்ளுறேன் அகலமா. அப்படியே ஹோல்டு பண்றேன். 5 செகண்ட்ஸ் பண்றேன். புரியுதுங்களா? அப்புறம் ரிலீஸ் பண்ணிடுறேன். அதே சேம் 5 செகண்ட்ஸ் ரெஸ்ட் கொடுத்து திருப்பியும் நான் பண்றேன். புரியுதுங்களா? இது வந்து ஹிப் அப்டக்ஷன் ஐசோமெட்ரிக்னு சொல்லுவாங்க. ஹிப் அப்டக்ஷன் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி கரெக்டா ஒரு 5 ரிப்பீட்டேஷன் பண்ணுங்க. 5 ரிப்பீட்டேஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இதே பெல்ட் இதே பொசிஷன்ல ஒரு பக்கம், அதாவது ரைட் சைடு இப்படி ஹிப் ஃபிளெக்ஷன் பண்ணீங்கன்னா, ஹிப்னா இந்த இடுப்பு நீயும் இப்போ ஃபிளெக்ஸ் பண்ணீங்கன்னா இன்னொன்று வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ ஒன்று வந்து எனக்கு முன் பக்கமா வருது, ஒன்று வந்து பின் பக்கமா நான் தள்ளுறேன். அப்படின்னும் போது உங்களுக்கு இப்பு ஃபிளெக்ஸார்ஸ்னு சொல்லுவாங்க. எந்த கால் முன்னாடி இருக்கோ அங்க வந்து இடுப்பு தசையோட முன்பக்க தசை அது வந்து ஒர்க் ஆகும். இன்னொரு பக்கம் எந்த லெக் வந்து பின்னாடி இருக்குதோ இந்த லெக் அதோட பின்பக்க இடுப்பு தசை வந்து ஒர்க் ஆகும். புரியுதுங்களா இதோட கான்செப்ட்? ஸோ ஒரு பக்கம் முன்னாடி, அதாவது ஒரு பக்கம் லெக் முன்னாடியும் ஒரு பக்கம் பின்னாடியும் இதே மாதிரி நீங்க ப்ரெஷர் கொடுக்குறீங்க. அப்போ வந்து ஐசோமெட்ரிக்ல ஒர்க் ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடுங்க. இதை 5 ரிப்பீட்டேஷன்ஸ் பண்ணுங்க. இதே மாதிரி ஆப்போசிட் லெக்கும் பண்ணுங்க. புரியுதுங்களா? 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்றீங்க, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? 5 ரிப்பீட்டேஷன் பண்ணுங்க. இங்க வந்து நீங்க இந்த ஒரு டைமும் நீங்க அதை அழுத்தும் போதும் தள்ளி பிடிக்கும் போதும் அவ்வளோ ஃபோர்ஸா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50% ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். எக்ஸாம்பிள், உங்களால ஒரு 100% உங்களால இப்படி இழுத்து பிடிக்க முடியும்னா ஒரு 50% நீங்க உங்களால ஃபோர்ஸ் கொடுத்தா போதும். அதுவே போதுமான அளவு. ஸோ மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹிப்போட அடக்ஷன் பார்க்க போறோம். அடக்ஷன் ஐசோமெட்ரிக்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பில்லோ, அப்படி இல்லையா உங்களுக்கு ஒரு பால் எடுத்துக்கோங்க. பில்லோ எல்லார் வீட்லயும் இருக்கும், அதனால நான் பில்லோ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பில்லோ எடுத்துக்கிட்டு இப்படி 2 லெக்குக்கும் நடுவில் வச்சுட்டு இதை ஸ்குவீஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். இதை ஸ்குவீஸ் பண்ணி, அதாவது உள்பக்கம் இப்படி அழுத்தி இதை ஹோல்டு பண்றேன். சரிங்களா? ஹோல்டு பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிடுறேன். திருப்பியும் 5 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ ஒரு ரிப்பீட்டேஷனுக்கு நடுவில் ஒரு 5 செகண்ட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துருங்க. இதுதான் உங்களுக்கு ஹிப் அப்டக்ஷன், அடக்ஷன் அண்ட் ஆல்சோ ஃபிளெக்ஷன் ஆப்போசிட் சைடுக்கான ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ். எஸ்ஐ ஜாயிண்ட் பெயின் வந்துச்சுன்னா ஸோ ரிப்பீட்டேஷன்ஸ்ல கரெக்டா இருங்க, ரொம்பவும் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னாவே போதும், உங்களுடைய எஸ்ஐ ஜாயிண்ட் பெயின் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். ஸோ அந்த எஸ்ஐ ஜாயிண்ட் பெயின்ன்றது நிறைய பேருக்கு வந்து ஸ்டாண்டிங் ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்கும்.
ஒரு காலில் நிற்க முடியாது, ஒரு காலில் வெயிட் கொடுத்தாலும் இங்கே பெயின் வந்துடும். அது ரொம்பவே கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால தான் இந்த 3 எக்ஸசைஸ் வந்து நீங்கள் செஞ்சாவே உங்களுக்கு அந்த பெயின் போயிடும். மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எந்த டவுட் இருந்தாலும் கீழே தெரியிற மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு நீங்கள் சேட் பண்ணலாம். உங்களுக்கு நான் எப்பவுமே ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ கமெண்ட் செக்ஷன்லையும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.